அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 605வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு வேளாண் தொழிலும் பருவநிலை சீற்றமும் அதாவது மாற்றமும் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு கே ராசு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். பணி நிறைவுக்கு பின் அவர் காக்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி அதன் நிறுவனர் மற்றும் தலைவராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் நடத்தப்படும் 605வது நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்நாடு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில்நுட்பத்தை வழங்கி வருகின்றது. அதன் மூலமாக நிறைய விவசாயிகள் பலன் அடைந்திருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக நாம் சொல்லலாம். பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நாம் பார்க்கும் பொழுது நிறைய விவசாய பெருமக்களும் மற்றும் உள்ள இதர துறைகளில் உள்ளவர்களும் கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு புதிய விஷயம் கிடைக்குமா என்ற ஆர்வத்திலே கலந்து கொண்டு அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதனை செயல்படுத்துவதிலும் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கின்றார்கள். நேரடியாக ஜூம் கூட்டத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் நாம் இதனை யூடியூப் மூலமாக பதிவேற்றம் செய்யும் பொழுது அதனை பார்த்து தெரிந்து கொண்டு நிறைய பேர் பலனடைந்திருக்கின்றார்கள் என்றே நாம் கருத வேண்டும். இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குகின்ற நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணி நிறைவு செய்த பின்பும் கூட நாம் தற்பொழுது அதாவது வேளாண் தொழில் சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக நாம் நமக்கு தெரிந்த விஷயங்களையும் நாம் களப்பணியிலே மேற்கொண்ட சில கருத்துக்களையும் இங்கே பகிர்ந்து கொள்வதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் என்னுடைய பெற்றோர்களையும் இந்த தாய்மண்ணையும் வணங்கி இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியை துவக்கின்றேன். வேளாண் தொழிலை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எத்தகைய சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாமெல்லாம் நன்கு அறிவோம். விதைத்தது முதல் அறுவடை செய்யும் வரை, அறுவடை செய்த பிறகும் கூட அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை விற்பனை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை பெறும் வரையில் எந்த அளவிற்கு சிரமங்கள் ஏற்படுகின்றது என்பதை நாமெல்லாம் நன்கு அறிவோம். அதாவது உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். அதனால் விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் பெருமக்கள் பெரும்பாலானவர்கள் கணக்கு பார்ப்பதே கிடையாது. கணக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவ்வாறு ஒவ்வொரு செலவினத்தையும் எழுதி வைத்து நாம் கணக்கு பார்க்கும் பொழுதுதான் இறுதியாக நாம் அறுவடை செய்த பிறகு அதன் மூலமாக நமக்கு என்ன வருவாய் கிடைத்திருக்கின்றது
உதாரணத்திற்கு ஒரு ஏக்கரிலே நாம் நெல் சாகுபடி செய்கின்றோம் என்று சொன்னால் நிலத்தை உழுவதற்கு ஆரம்பித்து விதை வாங்குவது முதல் அந்த விதையை விதை நேர்த்தி செய்வதற்கு விதை நேர்த்தி மருந்து வாங்குவது முதல் ஒவ்வொரு இடுபொருட்களும் வாங்கும் பொழுதும் ஒவ்வொரு சாகுபடி முறைகளை கையாளும் பொழுதும் அதனை நாம் அந்த செலவினங்களை சரியாக எழுதி வைக்க வேண்டும். அந்த செலவினங்களை எழுதி வைத்தால்தான் நாம் அதிலே அடுத்த முறை சாகுபடி மேற்கொள்ளும் பொழுது எதனை குறைக்க முடியும், எந்த செலவினத்தை குறைக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நாம் சிக்கனமாக செலவினங்களை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நாம் பணம் தேவைப்படுகிறது என்று நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அடகு வைத்து அதிலே கிடைக்கக்கூடிய தொகையை கொண்டு வந்து செலவு செய்தோமானால் நமக்கு எந்த அளவிற்கு நாம் செலவு செய்திருக்கின்றோம், இறுதியாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக எவ்வளவு நமக்கு லாபம் கிடைத்தது என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது. எனவே நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செலவினங்களையும் நாம் குறித்து வைத்துக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 90% உழவர்கள், விவசாயிகள் செலவு கணக்குகளை முறையாக கடைபிடிப்பதில்லை. இருக்கக்கூடிய 75% சிறு குறு விவசாயிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொற்ப வருமானத்திலே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் கூட அந்த செலவினங்களை சரியாக எழுதி வைத்து கடைபிடித்தால் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். அதன் மூலம் வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைக்கு ஒரு வேளாண் தொழில் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு தொழிலாக மாறிவிட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். உழுவது முதல் நடவு செய்து களை எடுத்து உரமிட்டு பயிர் பாதுகாப்பு செய்து அறுவடை செய்யும் வரை எந்த அளவிற்கு சிரமம் ஏற்படுகிறது என்பதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆபரேஷன் போதும், ஒவ்வொரு நடவடிக்கையின் பொழுதும் மிகப்பெரிய ஒரு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையே இருக்கின்றது. உழவு செய்த பிறகு, உழவு செய்து விதை விதைப்பதற்கு முன்பாக அவசியம் உழவர்கள் அதிலே அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அவசியம் விதை நேர்த்தி செய்து பழக வேண்டும். விதை நேர்த்தி என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சில விதைகள் வாங்கும் பொழுது அவர்கள் விதை நேர்த்தி செய்த விதைகளையே கொடுப்பார்கள். அவ்வாறு இல்லையெனில் நாம்
விதை நேர்த்தி செய்து அதனை நாம் ஊற வைத்து பின்பு நாற்று விடும் பொழுது அதற்கு ஒரு நல்ல ஒரு வலு கிடைக்கின்றது அந்த விதைக்கு. எனவே விதை நேர்த்தி செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது, அவசியமான ஒன்றாகும். விதை நேர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் உழவு உழும் பொழுது நன்கு, அதாவது 3 சால் அல்லது 4 சால் மண் வளத்திற்கு ஏற்றவாறு, பூமிக்கு ஏற்றவாறு நன்கு காற்றோட்ட வசதி ஏற்படும் அளவிலே உழவு செய்து அதற்கு, அதாவது தண்ணீர் கட்டும் பொழுது குளத்தை போல அதிகமாக நிறுத்தாமல் பதமான அளவிலே தண்ணீரை நிறுத்தி நடவு செய்ய வேண்டும். நாற்றங்கால் தயாரிப்பதற்கு அவசியம் எந்த ஒரு நாற்றங்காலாக இருந்தாலும் அதற்கு அடி உரமாக நாம் எரு தொழு உரம், நன்கு மக்கிய தொழு உரம் இட வேண்டும். வேப்பம் புண்ணாக்கு ஒரு சிறிதளவு இட வேண்டும். கடலை புண்ணாக்கு கிடைத்தால் கடலை புண்ணாக்கு இட வேண்டும். அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்கள் அவசியம் நாற்றங்காலிலே இட வேண்டும். ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ் என்று சொல்லக்கூடிய பூஞ்சான கொல்லியும் பாக்டீரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய சூடோமோனாஸும் அவசியமாக நாற்றங்காலிலே இட்டு நாம் நாற்றங்கால் இடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நாற்று நல்ல ஒரு வளமான நாற்றாக இருக்கும். தற்பொழுது 15 நாட்களிலே நாம் நாற்று 4 கிலோ விதையை கொண்டு 15 நாட்களிலே நாற்று விட்டு எடுத்து நடவு செய்கின்றோம். அந்த 15 நாட்கள் இருந்தால் கூட அந்த நாற்றங்கால் நல்ல ஒரு தரமான நாற்றாக இருக்கும் பட்சத்திலே நமக்கு நடவு வயலிலே அதிக அளவிற்கு சத்துக்கள் தேவைப்படுவதில்லை. ஓரளவு திட்டமான அளவிற்கே நாம் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது தழைச்சத்து குறைந்த அளவிற்கு பிரித்து கொடுக்க வேண்டும். மணிச்சத்தை அடியிலே கொடுக்க வேண்டும். சாம்பல் சத்தை மேலாக, அதாவது கதிர்கள் உருவாகும் சமயத்திலே கொடுக்க வேண்டும். இது போன்ற நாம், அதாவது தொழில்நுட்பங்களை சிறிய ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதனை நாம் கவனமாக கடைபிடிக்கும் பொழுது நாம் செலவை குறைக்க முடியும். நாம் எதிர்பார்த்த மகசூல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே அது எந்த பயிராக இருந்தாலும் நாம் முக்கியமாக தற்பொழுது செலவுகளை குறைக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கின்றோம். இவை அனைத்தையும் தாண்டி தற்பொழுது பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அதாவது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, கோடை மழை, இந்த மழையெல்லாம் சரியான நேரத்திலே நமக்கு கிடைத்தால் நம்முடைய பயிர்களை நாம் நினைத்த மாதிரி சாகுபடி செய்து
அறுவடை செய்து நினைத்த மகசூல் எடுக்க முடியும். ஆனால் தற்பொழுது உலகம் வெப்பமயமாதல், வெப்பநிலை மாற்றம், இதன் காரணமாக பருவம் தவறிய மழை பெய்கின்றது. பருவம் தவறிய மழை பெய்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கு பல்வேறு காரணங்களை தற்பொழுது விஞ்ஞானிகள் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த காரணங்களின் மூலமாக புவி வெப்பமடைதல் காரணமாக இந்த ஆண்டிலே ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களிலே வெப்பநிலை 30 மடங்கு அதிகமாக இருந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த ஆண்டிலே 30 மடங்கு. அப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு உடல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய வெப்பநிலை என்பது மனிதனுடைய 36.6 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆனால் அந்த 37 டிகிரியை மிஞ்சிவிட்டால் அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதேபோல் தற்பொழுது இந்த பருவம் தவறிய மழையின் காரணமாக பயிர்களிலே மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த பாதிப்புகளுக்கு காரணம் என்ன என்று பல்வேறு காரணங்களை தற்பொழுது தெரிவித்து வருகின்றார்கள். அதாவது அரேபியன் சீலே ஒரு 1977ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சூறாவளி உருவாகி 13 நாட்கள் நீடித்திருக்கின்றது. அந்த சூறாவளியானது நீண்ட காலமாக மையம் கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த 2023ஆம் ஆண்டு ஒரு இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு காலநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடமேற்கு இந்தியா மற்றும் இமாச்சல பிரதேசத்திலும் அதிக அளவிலே மழை பொழிவு மற்றும் திடீர் நிலச்சரிவுகள், வெள்ளம் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் தலைநகரமான டெல்லியில் கூட அதிக அளவில் மழை பொழிவு ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு காரணமே என்ன என்று சொன்னால், புவி வெப்பமயமாதல் தான் ஒரு முக்கிய காரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு விளக்கத்தை, அதாவது வானிலை மற்றும் காலநிலை மாற்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் ஒரு விளக்கத்தை தெரிவித்துள்ளார்கள். மிக கடுமையான மழைப்பொழிவு 3 வானிலை அமைப்புகளின் சீரமைப்பு காரணமாக உள்ளது. மேற்கு இமயமலையின் மேற்கு தொடர்ச்சி மலை, வடமேற்கு சமவெளிகளில் சூறாவளி சுழற்சி மற்றும் பருவமழையின் அச்சு இந்தோ கங்கை சமவெளியில் ஓடிக்கொண்டிருப்பதாகவும், இந்த சீரமைப்பு இதுவரை இல்லாத அளவிற்கு காலநிலை மாற்றத்தின்
தாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். இந்திய பருவமழை முறைகளிலே காலநிலை மாற்றத்தின் ஆழமான தாக்கத்தை பல அறிக்கைகள் மற்றும் ஆராய்ச்சி ஆய்வுகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் புவி வெப்பமடைதலின் தாக்கங்களை கூட்டும் வெவ்வேறு காரணங்களையும் விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டு தெரிவித்திருக்கின்றார்கள். புவி அமைப்பினுடைய ஒரு சயின்டிஸ்ட் ஐஐடி பாம்பேயில் இருந்து ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது புவி வெப்பமடைதல் அல்லாமல் 2023 தீவிர வானிலை நிகழ்வுகளுக்கு அதனுடைய மற்ற ரீசன்ஸ் எல் நினோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மற்றும் ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்பட்டுள்ள பெரிய பகுதிகள் காரணமாகவும் இந்த புவி வெப்பமயமாதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதே சமயத்திலே அட்மாஸ்பியரிலே ஏற்பட்டிருக்கின்ற அதிக அளவு கார்பன், மேலும் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலிலே ஒரு அப்நார்மல் கண்டிஷன் ஏற்பட்டதன் காரணமாகவும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த காரணங்களினாலே மட்டுமே, அதாவது நார்த் இந்தியா மற்றும் சென்ட்ரல் இந்தியாவில் அதிகமாக மழை இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காலநிலை மாற்றத்தினுடைய மதிப்பீடை பொறுத்தவரையில எதிர்கால பருவமழை இன்னும் தீவிரமடையும் என்றும், வெப்பநிலை அதிகரிப்பின் விளைவாக அட்மாஸ்பியர்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்றும், அதிலே வளிமண்டல ஸ்திரத்தன்மை மற்றும் அர்பனைசேஷன் ஆகியவற்றின் காரணமாக ஈரப்பதம் கிடைப்பதில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாகவும், சென்ட்ரல் இந்தியாவிலே ஏற்படக்கூடிய மற்றும் ரீஜனல் லெவலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒரு பலவீனமான பருவமழை சுழற்சியுடன் இந்தியாவில் பருவகால சராசரி மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு நிகழ்வுகளின் அதிகரிப்பு, கடுமையான வறட்சி, கடல் மட்ட உயர்வு மற்றும் இந்த நூற்றாண்டின் மத்திய பகுதியிலே காணப்பட்ட தீவிரமான சூறாவளிகள் ஆகியவை காரணமாக ரீஜனல் அளவிலே பருவநிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயத்திலே இந்த அதிகரித்து வரும் உலகளாவிய மேற்பரப்பு மற்றும் கடல் வெப்பநிலையின் விளைவாகவும், கடல் மட்டம் அதிக அளவிலே ஆவியாகக்கூடிய தன்மையின் விளைவாகவும் ஒரு நமது இந்திய நாட்டினுடைய இந்திய கங்கை சமவெளியிலே வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலிலிருந்து குறிப்பிடத்தக்க ஒரு ஈரப்பதத்தை பெற்றுக் கொண்டிருப்பதாகவும்,
இந்த தொடர்ச்சியான ஈரப்பதம் அதிக மழைப்பொழிவிற்கு ஒரு காரணமாக அமைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவிற்கு இந்த மழைப்பொழிவு அதிகமாகின்றது, புவி வெப்பமயமாதல் அதிகமாகின்றது, ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்று என்னவென்று சொன்னால், உலக நாடுகளிலே தற்பொழுது உபயோகப்படுத்தப்பட்டு வரும் புதை வடிவிலே எடுக்கப்பட்ட பெட்ரோல், டீசல் எண்ணெய்களின் தாக்கம் என்று இன்று உலக நாடுகள் அனைத்தும் தற்பொழுது நடக்கக்கூடிய உலகம் வெப்பமயமாதல் G20 மாநாட்டிலே மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த விவாதத்திலே, அதாவது இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்கு சில நாடுகள் 2060 முடிவுக்கு கொண்டு வருவதாக அங்கே தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றன. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் சில நாடுகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்திலே 2075 இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் உபயோகத்தை கட்டுப்படுத்தி வெப்பநிலை, இந்த பருவநிலை மாற்றத்தை நாம் ஒரு கட்டுக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய விவாதம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையிலே இன்று உலக நாடுகள் அனைத்தும் பங்கேற்றிருக்கின்ற கூட்டத்திலே இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் சொல்ல போனால், அதாவது 2050 தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை போல காற்று மாசு ஏற்படுவது 700 மடங்கு அதிகரிக்கும் என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. அதன் மூலமாக மனித குலம் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும் என்றும், வேளாண்மையிலே அமெரிக்காவில் உள்ள கார்னல் யூனிவர்சிட்டியிலே ஒரு அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து என்னவென்றால், நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளத்திலே இருக்கக்கூடிய சத்துக்கள் இந்த காலநிலை மாற்றத்தினாலே குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. இரும்பு சத்து மற்றும் உள்ள சத்துக்களிலே குறைவு ஏற்பட்டுள்ளது என்று ஒரு அறிக்கை தெரிவிக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பருவநிலை மாற்றம் விவசாய தொழிலை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், அதிக அளவிலே காற்று மாசுபடுவதை குறைப்பதை தவிர வேறு எந்த வழிகளும் உலக நாடுகளுக்கு தெரியவில்லை. அது உலக நாடுகளிடையே தற்பொழுது மிகப்பெரிய விவாதம் தொடங்கி இருக்கின்றது. ஆனால் அதற்கு ஒரு விடை 2004 இந்தியாவிலேயே விடை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த தொழில்நுட்பம் உண்மையிலே ஒரு நல்ல தொழில்நுட்பமாக அப்பொழுதே அதை கடைபிடிக்கப்பட்டு பயோடீசல் உற்பத்தி மூலமாக அந்த திட்டத்தை நிரூபித்து காட்டி இந்தியாவை நிரூபித்து காட்டியிருக்கின்றது. 2000 2004 வரை
ஜட்ரோபா சாகுபடி செய்து அதன் மூலமாக ஒரு 60,000 லிட்டர், தமிழகத்தை பொறுத்தவரையில 60,000 லிட்டர் பயோடீசல் உற்பத்தி செய்து 4 வழித்தடங்களிலே ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன. உலக நாடுகள் பல்வேறு வழிமுறைகளை அதாவது கண்டிருந்தாலும் எத்தனால் கலந்து அதனை பெட்ரோல் டீசலிலே கலந்து செய்தாலும், ஆனால் தனிப்பட்ட முறையிலே இந்த பெட்ரோல் டீசல் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தால் ஒழிய அப்பொழுதே நமது முன்னாள் பிரதம மந்திரி அவர்களும் அடல் பிகாரி வாஜ்பாய் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களும் மாண்புமிகு ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களும் வகுத்த திட்டத்தின்படி, அவர்கள் வகுத்த திட்டம் 2020க்குள்ளாக நாடு தன்னிறைவு அடைய வேண்டும். அதாவது பயோடீசல் உற்பத்தியிலே தாவரங்களிலிருந்து பயோடீசல் உற்பத்தி செய்து அதனை உபயோகப்படுத்துவதன் மூலமாக நாம் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்த முடியும். 60,000 கோடிக்கு நாம் செய்ய வேண்டிய இறக்குமதி செய்ய வேண்டிய ஃபாசில் ஃபியூயல்ஸ் 1000 கோடி ஆண்டிற்கு நாம் செலவு செய்தாலே போதுமானது. 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று 2004 ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை அவர்கள் அறிவித்து சென்றுள்ளார்கள். அதாவது டெல்லியிலே கிட்டத்தட்ட 2000 NGOs-ஐ அழைத்து கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதிலே மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய தொண்டு நிறுவன ஆர்வலர்களை அழைத்து பேசி ஒரு பிரகடனத்தை அறிவித்து சென்றார்கள். அந்த பிரகடனத்தை நாம் செயல்படுத்தினாலே போதுமானது. இன்றைக்கு உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த திட்டத்தை மீண்டும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை விஞ்ஞானிகள், நம்மை போன்ற தொழில்நுட்ப அலுவலர்கள், உயர் அலுவலர்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த திட்டத்தை செயல்படுத்தினாலே இன்றைக்கு மிகப்பெரிய அந்நிய செலாவணியை ஈட்ட முடியும். ஜிடிபியை, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு உற்பத்தியை நாம் பெருக்க முடியும். கிராம பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். ஆண்டிற்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். உலக நாடுகள் பெரும்பாலும் இதனை விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. 1993 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியத்தினுடைய சேர்மனே இந்த திட்டத்தை அதாவது காட்டாமணுக்கு சாகுபடி செய்து அதன் மூலமாக நாம் பயோடீசல் எடுத்து வாகனங்களை இயக்கும் பொழுது அது மிகப்பெரிய திட்டமாக அமையும். இந்த வெப்பமயமாதலை அதற்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும், அதாவது காற்றிலே கலக்கக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடை குறைக்க முடியும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய பருவநிலை, அதாவது பருவநிலையினுடைய மாற்றம் என்று சொல்வது சீற்றமாக மாறி இருக்கின்றது. பருவநிலை மாற்றம், பருவநிலை சீற்றம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வேளாண் பெருமக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அதாவது ஒரு நாடு மட்டுமோ அல்லது ஒரு மாவட்டம் மட்டுமோ அல்லது ஒரு மாநிலம் மட்டுமோ இதனை சீர் செய்ய வேண்டிய பணி அல்ல. இது உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து, ஐக்கிய நாடுகள்
சபையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அதாவது 2015 பாரிஸில் நடந்த ஒப்பந்தத்தின்படி அனைத்து நாடுகளும் அதனை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஒரு 50% மேல் குறைந்திருக்கும். அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் புதைவடிவிலே எடுக்கப்பட்ட பெட்ரோல் டீசலை கட்டுப்படுத்தும் பொழுது அப்பொழுது ஒப்புக்கண்ட அந்த நாடுகள் பாரிஸ் ஒப்பந்தத்தை மீறிய காரணத்தினாலே இன்றைக்கு மிகப்பெரிய உலக நாடுகள் அனைத்தும் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் ஆண்டோனியோ குட்ரோஸ் அவர்கள் மிக வேதனையோடு தெரிவித்திருக்கின்றார்கள். உலகம் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் இன்றைக்கு அதாவது இந்த வெப்பமயமாதல் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா அல்ல. இது உலகத்தை ஒரு எந்த அளவிற்கு அழிவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் பேப்பரிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக அதிக பாதிப்புக்குள்ளாவது இந்த உழவு தொழில்தான். அதனால்தான் நாம இந்த சப்ஜெக்டை நாம பேசிட்டு இருக்கோம். அதற்கு நம்மால் முடிந்த விஷயங்களை நாம் விவசாயிகளுக்கு எந்த வகையிலே நாம் உதவி செய்ய முடியும் என்று பார்த்து நாம் அவர்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு, சிக்கனமாக செலவு செய்து அதிகமாக மகசூல் எடுப்பதற்கு வேண்டிய வழிமுறைகளை மட்டும் நாம் எடுத்து சொன்னால் போதும். அதன் மூலமாக அவர்கள் ஓரளவு மகசூல் எடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த கொள்ள முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த நண்பர் ஜோ அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை வேளாண் தொழிலும் பருவநிலை சீற்றமும் தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தகவல்களை வழங்கியவர் திரு ராசு, முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சென்னையை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். ரொம்ப நன்றி திரு ஜோ சார். அருமையா இருக்கு ப்ரொஃபசர் ராசு. எஸ்பெஷலி இந்த கிளைமேட் சேஞ்ச் இட்ஸ் a hot subject. சமீபத்தில் இப்ப கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சை பத்தி. சார் என்னுடைய இது தடுக்க முடியாது. திஸ் ஹேஸ் டு கோ ஆன். இது போயிட்டு தான் இருக்கும். இந்த கிளைமேட் இன்னும் வீரியமாகும். இதுக்கு நம்ம எப்படி அடாப்ட் ஆக போறோம், எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ். அடுத்தது ஃபுட் செக்யூரிட்டி. இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், அதை கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். உலக நாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவாதத்திலே இதற்கு முக்கியமான காரணங்கள் ஆக சொல்லப்படுவது என்னவென்றால், அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்ஸ். எல்லா மீடியாவிலையும் வராத மீடியா கிடையாது. இன்றைக்கு G20 மாநாட்டிலே விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விவாதம் 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தை இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை உபயோகத்தை குறைப்பதற்கு ஒப்புக்கொண்ட நாடுகள் அந்த உபயோகத்தை குறைக்காததின் காரணமாகத்தான் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் ஆண்டோனியோ குட்ரோஸ், இதற்கு முன்னால் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர் அவர்கள்,
அவரே சொல்லி இருக்கின்றார். இதற்கு முன்னால் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர், அதாவது என்னுடைய பேரன்கள் எல்லாம் வெப்ப அலையினாலே பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். இன்றைக்கு 2050 இப்பொழுது இருப்பது போல 700 மடங்கு காற்றிலே, அட்மாஸ்பியரிலே, அது நைட்ரஸ் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அதிக அளவிலே இருக்கக்கூடும் என்ற கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்று சொன்னால், உலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கு அன்றைக்கே நமது முன்னாள் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் வாஜ்பாய் அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் வகுத்து கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஃபாசில் ஃபியூயல்ஸை குறைப்பதன் மூலமாக மட்டுமே, அதனை பயோடீசல் மூலமாக ரீப்ளேஸ் செய்வதன் மூலமாக மட்டுமே இந்த காற்றிலே கலக்கக்கூடிய மாசுக்களை நாம் குறைக்க முடியும் என்று அவர்கள் அப்பொழுதே வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். 2004க்கு பிறகு ஏன் அந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை? அந்த திட்டத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தீர்க்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். 2020ஆம் ஆண்டிற்குள் இந்தியா தன்னிறைவு அடைந்துவிடும், அதாவது பயோடீசல் உற்பத்தி மற்றும் அதனை உபயோகப்படுத்துதலில் என்று தீர்க்கமாக சொல்லிய திட்டம் அரசியல் காரணங்களுக்காக கிடப்பில் போடப்பட்டது. இந்த பயோடீசல் உற்பத்தியை நாம் தொடங்கும் பட்சத்திலே நிச்சயமாக அந்த மாசு, இதிலே இருக்கக்கூடிய மாசுக்கள் கட்டுப்படுத்தப்படும், நம்ம காற்றிலே கலக்கக்கூடிய மாசு கட்டுப்படுத்தப்படும். அதன் பிறகு ஓரளவு நிலைமை சீரடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு, வேளாண் தொழிலும் காப்பாற்றப்படும் என்பதே தற்போதைய நிலை சார். ரொம்ப நன்றி சார், நன்றி. ஆனா சார், இப்ப இந்த மீட்டிங் நடந்ததுல, இந்த சிஓபி மீட்டிங்ல அந்த யுஏஇ அந்த மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஃபாசில் ஃபியூயலால இல்ல, ஃபாசில் எமிஷன்ஸ், நம்ம உபயோகப்படுத்தும் போது ஃபாசில், அதுல இருந்து வரக்கூடிய எமிஷன்ஸ் இல்ல, அவரு அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் கொடுக்குறாரு. அதனாலதான் இது நடக்குது. ஃபாசில் ஃபியூயல் பை இட்செல்ஃப் இஸ் நாட் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது சரியா யூஸ் பண்ணா நல்லா இருக்கணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான், அந்த எமிஷன்ஸ் ஃபியூலோட தான் அந்த எமிஷன்ஸே வருதுன்னு. என்ன சார், இங்க கன்சப்ஷன், யார் கன்சியூமர் வர்சஸ் ப்ரொடியூசர், அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால இவங்க மேல அவங்க பழி போடுறாங்க, அவங்க மேல இவங்க பழி போடுறாங்க. அதனால திஸ் இஸ் a பிக் ஆன்கோயிங் ப்ராசஸா இருக்கு. ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் சார், ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னைக்கு அடிதடி நடக்குது அங்க. அதாவது என்னன்னா, நாங்க என்ன காரணம்னா, அவன் யுஏஇ என்ன சொல்றான், நாங்க எல்லாம் அவனுக்கு வருமானம் ஆயில் ஃபீல்டு தான். அவன் என்ன பண்ணுவான், 2075க்குள்ள 75 வரைக்கும் நீங்க ஃபாசில் ஃபியூயலை உபயோகப்படுத்துங்க, 2075க்கு அப்புறம் பாத்துக்கலாம், 2075 வரைக்கும் நீங்க உபயோகப்படுத்துங்க, அதுக்குள்ள எல்லாத்தையும் இது பண்ண, அதுக்குள்ள எல்லாமே ஒரு வழி ஆயிடும்ன்றதுதான் இப்ப மற்ற நாடுகளுடைய கருத்து. கரெக்ட் சார், கரெக்ட். அதனால இப்ப நம்ம இத குறைக்கிறதுக்கு அதாவது அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு நம்ம குறைக்க, எமிஷன்ஸ், பொல்யூஷன்ஸ், அதை என்ன கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழின்றது, மாற்று வழி நம்ம தலைவர்கள் கண்டுபிடித்த வழி, அவர்கள் சொன்ன வழி இதுதான். அன்னைக்கு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டும் போயிருக்காங்க. அந்த வழியை நாம ஃபாலோ பண்ணோம்னாக்கா உலகத்திற்கே இந்தியா வழிகாட்டியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது சார். ஒரு சின்னது, இஸ்ரேல் இஸ் டூயிங் இட், ரொம்ப பயனியரா பண்றாங்க சார். இஸ்ரேல் இது காட்டாமணக்கா பண்றாங்க. ஆமா, ஜோஜோபா இப்ப பண்ணிட்டு இருக்காங்களா இஸ்ரேல்ல மேசிவ் லெவல்ல? அதாவது இப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், நைஜீரியா அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இஸ்ரேல்ல பண்ற மாதிரி ஒண்ணும் எந்த விதமான இதுவும் இல்லையா சார்? இல்ல சார், அவங்க என்ன செய்யறாங்க, அவுட் சோர்ஸ் பண்றாங்க. they go to Africa, Latin America, அந்த மாதிரி. ஈவன் இந்தியால கூட they are doing some programs.
தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். திரு ஹியூபர்ட், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே ராமசாமி, முன்னாள் துணைவேந்தர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவர்களை பேச அழைக்கிறேன். டாக்டர் சார், எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அமைதியா பொறுமையா இன்றைக்கு காலநிலை மாற்றத்தை பத்தி விளக்கமா அதனுடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும் உழவர்களுக்குங்கிறத தெளிவா சொன்னாங்க. ஆனா இதை மெஹ்லன் ஆபீஸ்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் நமக்கு முதல்ல கிளைமேட் ஆசிலேஷன் சொல்லிட்டு போயிருக்காரு. வங்கக்கடலில் நாம இப்ப புயலா பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அதிகமா. அதை சாம்பிள் சர்வே அவர் பண்ற போது இதை பார்த்துட்டு அவர் முதல்ல நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நாம செஞ்சது பாத்தீங்கன்னாக்க சோழ மன்னர்கள் கன்னியாகுமரியிலிருந்து கம்போடியா வரை கடலோரத்தை தான் அப்படியே தொட்டுட்டு போயிருக்காங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம கோயில்லாம் எங்க இருக்குது என்ன இருக்குங்கிறதெல்லாம் தெரியும். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, தக்கான பீட பூமியில வெப்பம் ஏற்படுகின்ற பொழுது நம்ம வங்கக்கடலில் இருந்து நீரை உறிஞ்சி சென்று மழையாக பொழிகிறது. அப்போ கடலோரத்துல பசுமை இருந்ததுன்னா, பழைய காலத்துல தென்னை மரம் இருந்தது, உரமரம் இருந்தது, தாழை மரம் இருந்தது. இது மூணுமே உயரத்தை பாத்தீங்கன்னாக்க டொப்போகிராபிக் போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி இருந்தது. பனைமரம் தென்னை மரம்லாம் ரொம்ப உயரமா இருக்கும். அதுக்கடுத்து உரமரம் நல்லா பரவி இருக்கும். அதுக்கு கீழே தாழ மடல்கள் இருக்கும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னாக்க பசுமை போர்த்திய பூமியாக இருந்ததுனால இந்த டிரான்ஸ்பிரேஷன் கடல்ல இருந்து வெப்பமாகி வரக்கூடிய நீரோடு சேர்ற போது மழை நல்லா இருந்தது. அப்போ சீக்வென்ஷியல் ரெயின்ஃபால் இருந்ததுனால 67 நாள் 70 நாள் நமக்கு வருஷத்துல மழை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப நம்ம எல்லாத்தையும் தென்னை மரத்தையும் வெட்டிட்டோம், வேலை மரத்தையும் வெட்டிட்டோம். இன்னைக்கு தாழம்பூவுக்கும் கூட வழி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாம் சேர்ந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய புகைகளையும் துகள்களையும் சேர்த்து உங்களுக்கு இமயமலை வரலையும் தூக்கிட்டு போகுது. அப்ப எது தடுத்தாலும் அங்கங்க மழை பெய்யுது. இப்ப அரபிக்கடல்ல இருந்தும் புயல் மாறி இங்க வருது. இந்த நிலைக்கு நாம வெஸ்ட், அதாவது மேற்கு நாடுகள் சொல்லுவதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுறது தவறு. இப்போ ஜோ மாதிரி ஆட்கள்லாம் நல்லா நினைவு கூறலாம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது கைய கண்ணுக்கு மேல வச்சுட்டு மேகத்தை பார்த்து மழை காத்து அடிக்குது, மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலேயே நம்ம பாத்தீங்கன்னா மழை முதலியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சில்வர் ஆக்சைட்ஸை ஸ்ப்ரே பண்ணி ஆர்டிபிஷியல் ரெயின் பண்ணலான்றான். இன்னைக்கு டெல்லியில அதை பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. இது எல்லாம் புதுசு ஒண்ணும் கிடையாதுங்க. நாம என்னன்னாக்க எப்ப இந்த பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சோமோ, வேட்டி சட்டை துண்டை விட்டுட்டு நம்ம மேல் நாட்டு போகும்போது அவன் சொல்றதே கேட்டுக்கிட்டு நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவை என்ன? இப்போ MS சுவாமிநாதன் கிளீனா சொல்லியிருக்காரு. அந்த ஆழிப்பேரலை வந்த போது எங்கெங்க எல்லாம் மேங்க்ரோவ் இருந்தது அங்க எல்லாம் கடல் அரிப்பு கிடையாது, வெள்ளம் வரல, உள்ள கடல் தண்ணி உள்ள வரல, நம்மளை பாதுகாத்துச்சுன்ட்டு. இதை நம்ம ஏன் 1106 கிலோமீட்டர் கன்னியாகுமரியில இருந்து ஆந்திரா பார்டர் வரலையும் இந்த பசுமை போர்த்துவதை நம்ம முயற்சித்தோம்னாலே நமக்கு விவசாயம் காக்கப்படும், நமக்கு வேணுங்கிற மழையும் கிடைக்கும். இந்த முயற்சியை விட்டுட்டு சென்னையில தண்ணி வந்துருச்சு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு எல்லாரும் போறாங்க, உதவி பண்றாங்க, இதை பத்தியே பேசிட்டு இருக்க ஒழிய யாராவது சாலை ஓரத்துல மரம் நடணுங்கிறத பத்தி பேசுறாங்களா? மழை தண்ணி வேறு மூலமா தானே மண்ணுக்குள்ள போகும். எல்லா இடத்துலயும் சிமெண்ட்டை போட்டு வச்சுட்டா எங்க மழை பெஞ்சாலும் எல்லாம் ஓடத்தான் செய்யும். அதனால ஆங்காங்கே எங்கெங்க வழி இருக்குதோ வாய்ப்பு இருக்குதோ அங்க எல்லாம் மரத்தை நட்டு வேர் மூலமா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ பண்ணணும். இதை ஒரு முன்மாதிரியா ஒரு முதல் மந்திரி செஞ்சாங்க. அது எல்லாத்துலயும் வீட்டுலயும் கூரைகள்ல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து நிலத்தில் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதாவது திட்டத்துக்காக வேலை செய்யறதுன்னு ஆயிட்டோம். நம்ம 3 வருஷ திட்டம் 5 வருஷ திட்டம்னு சொல்லிட்டு திட்டத்துக்கு வேலை செய்யற முடிய நீண்ட நாட்களுக்கு நம்முடைய சமுதாயம், இளைய சமுதாயம், வருங்கால சமுதாயம் இயற்கையோடு ஒட்டி வாழ வேண்டும் என்று சொன்னால் மரங்களையும் காடுகளையும் நாம் உருவாக்கி காக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம்.
உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க கழுக பார்த்து சாமி கும்பிடுற இடத்துல பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க. 1300 ஏக்கர்ல இருந்து இப்ப 5000 ஏக்கர் வரலையும் மரம் நட்டு இது பண்றாங்க. அங்க மழை இருக்குது. எல்லாரும் திருப்பதிக்கு போறாங்க சாமி கும்பிடுறதுக்கு. திருப்பதி மழை 7 மழை இருக்குது. 7 மழையிலையும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 1800 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. எதனால பெய்யுது? அங்க வந்து பசுமை இருக்குது. பசுமை இருக்கிறதுனால பெய்யுது. தயவு செஞ்சு அதை பத்தி கவலைப்படுங்க. நமக்கு வந்து இயற்கை நல்ல ஒரு வரத்தை கொடுத்துருக்கு. நம்ம சுகர்கேன் போடுறோம், சிறுதானியம் போடுறோம். இது எல்லாமே C4 பிளான்ட்ஸ். C4 பிளான்ட்ஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம திரும்ப திரும்ப இந்த மேலை நாடுகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம பசுமாடு நிறைய கேஸ் விடுது, நெல் போட்டோம்னா அதுல இருந்து மீத்தேன் வருது, அப்புறம் கோல் விட்டோம்னாக்க கார்பன் டை ஆக்சைடு மேல வருது. ஏங்க அவன் சொல்றான்னு நம்ம கேட்டுவிட்டு கோல் வெட்டுறதை நிறுத்திவிட்டு கோல் லிக்விஃபேக்ஷனையும் நிறுத்திவிட்டு இப்ப இந்தோனேஷியாவில இருந்து ஆஸ்திரேலியாவில இருந்து 20% கோல் இறக்குமதி பண்றீங்களா? இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எல்லாம் நாமெல்லாம் படிச்சவங்க தான். நாமளே நம்ம பத்தி யோசிக்காம எவனோ சொல்றதை கேட்டுட்டு ஆடணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா இப்படித்தான் இருக்கும். நீங்க வந்து 76ல வந்து சுகர்கேன்ல இருந்து நேரா ஆல்கஹால் எடுத்து நம்ம பெட்ரோல்ல மிக்ஸ் பண்ணி பண்ணலான்னு சொன்னோம். அப்புறம் 85, 86ல பண்ணோம். இப்போ 3வது முறையா பண்றோம். 25% கலக்கலான்றோம். ஆனா உற்பத்தி ஆகிற ஆல்கஹால்லாம் எங்க போகுது? மனுஷன் குடிக்கிறதுக்கு தான் போகுது ஒழிய பெட்ரோல்ல ஊத்துறதுக்கு இல்லை. இதையே ஏன் நம்ம மாற்றி அமைக்க முடியாது? இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லயும் வந்து டிராக்டர் இருக்குது. நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி பில்லு போட்டு வித்தா தான் அது வியாபாரம். இன்னைக்கு மக்கள் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து எரிசாராயம் உற்பத்தி பண்றதுக்கு திறமையான ஆட்கள் இருக்காங்க. நீங்க உற்பத்தி பண்ணி அந்தந்த டிராக்டர்ல யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு பிரச்சனையும் வராது. நம்ம எரிபொருள் தேடி இன்னொரு இடத்துக்கும் போக வேண்டியது இல்லை. நமக்கு வேணுங்கிறத நாமளே உற்பத்தி பண்ணி நாமளே பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் வேற மாதிரி நினைப்பாங்க, அரசியல நினைப்பாங்க. அதெல்லாம் மாதிரி இல்லாம உண்மையிலேயே விவசாயம் தழைக்க வேண்டும் சொன்னால் நம்ம பழைய காலத்துல செஞ்சது மாதிரி கொலை வெட்டி குச்சி எடுத்து நெல் வச்சு அரிசி அரைச்சு ஆங்காங்கே எல்லா வேலையும் நடந்தது இல்லை கிராமத்துல. நீங்க அரிசியை கொண்டு போய் சென்ட்ரலைஸ் பண்ணி மாடர்ன் ரைஸ் மில் நீங்க எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு டிராக்டர் உங்களுக்கு லாரி வேணும். லாரி வேணும்னாக்க என்ன? உங்களுக்கு திரும்ப டீசல் வேணும். எங்க இருந்து வாங்குறீங்க? வெளிநாட்டுல இருந்து வாங்குறீங்க. இதெல்லாம் அவன் புழைக்கிறதுக்காக நமக்கு ஐடியா கொடுக்குறான். நம்ம அதை எஸ்ன்னு சொல்லிட்டு பேண்ட் ஷர்ட்டு கோட்டு டை போட்டுக்கிட்டு ஆமாங்கன்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்கிறோம். இதை மாற்றி விவசாய பூமியா இந்தியா வந்து விவசாய பூமிங்க. இன்னைக்கு நம்மளால 1,70,70,000 கோடிக்கு ஏற்றுமதி செய்ய முடியுது, உற்பத்தி பண்ண முடியுது. நிச்சயமா இந்த உற்பத்தியை ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தியா பண்ணோம்னா நம்ம விவசாய பொருட்கள் மூலமே நம்ம நாட்டையும் காப்பாத்தலாம், நம்மளையும் காப்பாத்திக்கலாம். தயவு செஞ்சு மாற்றி யோசிங்க. மாற்றம் ஒன்றே நமக்கு வாய்ப்புக்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். பருவநிலை சீற்றம் தொடர்பான விரிவான தகவல்கள் வழங்கிய டாக்டர் கே ராமசாமி முன்னாள் துணைவேந்தர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்தார். அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார் வந்து தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் தண்ணி வந்த போது இந்த தலைப்பு எடுத்து ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். இப்ப கடல் தண்ணி உள்ள வந்து கவலைப்படுறோம். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து சீ வாட்டர் வந்து லேண்டர் வந்தாச்சுங்க. நிறைய இடங்கள் விவசாயத்தை பாதிப்பு நிறைய வந்தாச்சு. யாரும் அதை கவனிக்க முடியல. கணிப்பு ஆள் இருக்கு நம்மகிட்ட. மீட்டராலஜிக்கல் அப்சர்வேஷன்ல விண்டு வெலாசிட்டி இண்டிகேட்டர் நம்ம ஸ்டடி பண்ணவே இல்லை ப்ராப்பரா. ஸோ நிறைய விஷயங்கள் ஆய்வு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தா கூட இன்னைக்கு என்ன பண்ணலாம்? கிளைமேட் சேஞ்ச் விவசாயம்னா நிச்சயமா அனைத்து விவசாயிகளுமே பயோகேஸுக்கு மாற வாய்ப்பு இருக்கு. ஒரு வீட்லையும் மாடு இருக்கிற போது சாணத்தை பயன்படுத்தி பயோகேஸ் தயாரிக்கப்படுறது நிச்சயமா அவருக்கு கரண்ட் எனர்ஜியோட எக்கனாமிக்கல் வயபிள். இன்னைக்கு வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா தோல்ல போட்டு போற மாதிரி வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு மெத்த வர மாதிரி தயார் பண்ணிருக்காங்க. லோ காஸ்ட் டிவைஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன அடுப்பு போடலாம். 3 வச்சு we can have a very good usage of the biogas at the farm level as well as on the urban level also. ஸோ ஹைடெக்னு நம்ம போய் நம்ம இருக்கிற விஷயங்கள் செய்யற போது நிறைய இடர்பாடுகள் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஸோ பெட்ரோல் இல்லாம வாழ முடியுமா? நிச்சயம் வாழ முடியும். அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் வந்தாச்சு. எல்லா ஸ்டேட்லயும் நிறைய இறக்கிட்டாங்க. நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம அந்த நேச்சுரல் ஃபார்மிங் என்ற சொல்லக்கூடிய கான்செப்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சோம்னா நம்ம தமிழகத்துல மட்டும் இந்தியா முழுவதும் நம்ம வந்து ஒரு என்ன பயிர் வேணும், அந்த மண்ணுக்கு வேணும், என்ன நமக்கு தேவை, இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் பண்ணி இந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் சொல்லிட்டு மழை பெஞ்சா பெரியவன் கோடீஸ்வரன் ஏழை மாணவன் நம்ம ஏழை பண்ணி சொல்லி கான்செப்ட் சொல்லிட்டு மருந்து மானியம் கொடுக்காம அவனை காப்பாத்தாம போட்டதுனால 80% அந்த தைலாண்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம என்கரேஜ் பண்ணாத ஒரே கொடுமை இந்த மாதிரி விளைவு சந்திக்கிறோம். ஸோ மல்டிபேஸ் கிராப்பிங் பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் we have to give the program
அதே மாதிரி வந்து துவரையெல்லாம் கைவிட்டாங்க. துவரெல்லாம் அருமையா சாயில் கவரேஜ் சார் அருமையா பாயிண்ட்ஸ்றாங்க. சாயில் வந்து பயோடைவர்சிட்டி வெரிஃபிகேஷன் வந்து பிளான்ட் ப்ரொஃபைல் ஹைட் வச்சு அதுக்கு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். சென்னையிலேயே 60 பேர்கள் கூட இருக்கு. ஸோ காம்பாக்டா வி கேன் கிவ் அசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ வி கேன் கிவ் என்கரேஜ்மெண்ட். ஸோ டெக்னோகிராட்ஸ் கையில் நிச்சயமா இருக்கு, நம்மளால நிறைய மாற்றங்கள் உண்டாக்க முடியும். இதே மாதிரி தான் ரிலையன்ஸ் அந்த பெட்ரோலியம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நிறைய இருக்கு. சார் சொன்ன ஒரு ஜெட்ரோ பார்க்குற கான்செப்ட் ஐயா கரெக்டான பாயிண்ட்ஸ் தாங்க ஈசி சார். என்ன அதாவது திட்டத்தை வளர்த்திடணும். உண்மையை கொடுமை என்னன்னு கேட்டா ஜெட்ரோ நாமளும் வாங்கி கொடுத்தோம், அரசாங்க நஷ்டம் போட்டோம். அது என்னன்னா அந்த பயிருக்கு தண்ணி தேவைங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரியாம ஏமாத்தாச்சு. ஸோ நிறைய இடங்கள் போட்டு வெளியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு வாட்டர் லவ்விங் ஆர் வாட்டர் ரிப்பேரிங் கிராப்ங்கிற ஒரு பேசிக் விஷயங்களை நிறைய இடங்கள் சரியாக பிரச்சாரம் பண்ணாத ஒரே கொடுமைனால ஆமணக்கியா சுமப்படியா ஒரே சொல்லி கண்ட இடத்துலையும் கொடுத்து அந்த விதையை நாஸ்தி பண்ணது மட்டும் இல்லாம அதற்கு அடுத்து ஃபாலோ ஆக்ஷன் இல்லை. இந்த பாலிசி மேக்கர்ஸ் வந்து விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரூவ் பண்ணி நல்லா கொண்டு வந்துருக்கலாம். இன்னும் அதே மாதிரி நிறைய ஃபியூல்ஸ் இருக்கு. ஸோ பயோ ஃபியூல்ஸ் வந்து பெரிய ஃபீல்ட். அது நிறைய பயோடீசல் நிறைய வாய்ப்புகள் உள்ள கிராப்ஸ் இருக்குதுன்னு கூட நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி வந்து நம்முடைய ஸ்டார்வேஷன் ஃபார் ஃபுட் எல்லாம் வரவே வராது. ஏன்னா ஆல்ரெடி கான் ஃபார் மில்லட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ சோல் ரிலையன்ஸ் ஆன் மோர் வாட்டர் லெவல் கிராப்ஸையும் குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு லெஸ் வாட்டர் மோர் இன் கவர் டெப்ரிகேஷன் ஃபாலோ பண்ணிட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஓரளவுக்கு அதாவது 99% நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னாக்கா இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கேன் பி செய்யும். மெயினா வந்து சாயில் ப்ரொஃபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் அடிஷன், அப்புறம் வந்து கல்டிவேஷன். இந்த கான்செப்ட் நம்ம எல்லா இடத்துலையும் கொண்டு வரும். மாணவரி இரவே பேச்சே கிடையாது. ஸோ இந்த சாயில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத பிரச்சனை வருது. பார்த்தா மலத்திரி தேவை நிச்சயமா வந்து ஒரு ஜாதிக்கு மரமே சாஞ்சிரும். தண்ணி உள்ள ஒரு கன்னியாகுமரி நல்லா தோப்பட அருமையா போட்டுமா ஜாதிக்கா. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் சாஞ்சிருது மரங்க. அப்ப என்னாச்சுன்னா அந்த வாட்டர் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருந்தா நிறைய பாய்ச்சக்கூடாது. ஸோ நிறைய பேருக்கு நீங்க தண்ணி உள்ளவங்க எல்லாம் தண்ணி பாய்ச்சி லீச்சிங் ஆஃப் சம் வேரியபிள் பார்ட் நியூட்ரியன்ஸ் ஆல்சோ. ஸோ இது பர்ஃபெக்டா ஒரு ஜியோ போட்டு நம்ம வந்து யாருமே பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஜியோ போட்டு கூட வி கேன் ஆல்சோ மானிட்டர் போலீஸ் ஆஃபீஸ் லைக் மிஷினரிஸ். நீங்க நிறைய தண்ணி உள்ள அதிகம் பயன்படுத்தி பண்ணி தான் அடுத்த சால்ட்டா போகுது. திருச்சி கூட பாதி சால்ட் ஆகி போச்சு. திருச்சி அப்படி ஷாக் ஆகி போச்சு. நம்மள கண்டுபிடிக்கணும். உப்பு என்ன தெரியாது, உப்பு விட்டுருங்க. நோ நீட் ஃபார் கோயிங் ஃபார் சால்ட் வாட்டர் பேஸ்ட் பேடி. அங்க சால்ட் வாட்டர் வரக்கூடிய ரெசிஸ்டன்ட் கிராப் போட்டு போயிடலாம். ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் அதர் கிளாஸ் பண்ணி ராகில வரும் தாங்கி வரும். ஸோ அதை இன்டெகிரேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஃபுட்டு தான் சொல்லி நம்ம என்ன பண்றோம், த்ரஸ்ட் அந்த மேஜர் கிராப் கூட மோனோ கிராப்னு சொல்லி நிறைய ஏரியா டெவலப் பண்ண போது அங்க நிறைய அது டிபெண்டன்ஸ் ஆன் ஃபெர்டிலைசர் இருந்துச்சு. இப்போ அதான் டிபெண்டன்ஸ் எல்லாம் ஃபெர்டிலைசர் வந்து இல்லாம படுறது. இப்போ நேச்சுரல் ஃபார்மிங் ஹெல்ப் ஆயிடுச்சு. லக்கிலியா இதனால நம்முடைய ஃபார்மர்ஸ் லெவலில் ஒரு இனோவேஷன் ஆகி ஆர்டிஃபிஷியல் நிறைய வந்து கான் ஃபார் நேச்சுரல் ஃபார்ம் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜிஸ் விச் ஆர் கால்ட் இண்டிஜினஸ் நாலேஜ் சிஸ்டம். இன்னும் நம்ம பழசு வைக்க போற பொழுது நிறைய தலைவர்கள் போட இருக்குது காட்டுல இருக்க தலைவர்கள் பயன்படுத்தலாம். நீங்க வந்து காலனி கூட சைல விடலாம். ஸோ காலனி ஒழுங்கா பராமரிக்காம ரோட்டு விட்டுருக்கான். திருச்சியில் பார்த்தேன் அன்னைக்கு கூட பேச என்ன பண்ண கேட்ட சார் தீவன இல்லை சார் இல்லைங்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மாடுகளை வந்து நம்ம சரியா கவனிக்காது கூட இந்த நேஷனல் கிராவிட்டி ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ஸோ இந்த தலைப்பு வந்து வாஸ்ட் ஒயிட் டாபிக். சார் லைட்டா திட்டு விட்டாங்க. இருந்தாலும் வந்து இன்னும் டீப்பா வந்து நம்முடைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் வந்து ஒரு பகுதியிலையும் சார் சொன்ன மாதிரி கடுமையாக அந்த ஊருக்கு ஏற்ற மண், அந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு பயிர் நம்ம என்னென்னலாம் கொடுக்க முடியும், ஒரு எந்த அளவுக்கு ஒரு கிராஃபிக் டென்சிட்டி இன்டென்சிட்டி அதிகம் பண்றோமோ மாணவருக்கு பயிர் இருக்கு, மலர்சாரி மண்ணுக்கு பயிர் இருக்கு. சில பயிர் பார்த்தா மழை காலம் சும்மா விட்டுருக்காங்க. மழை காலம் ஒரு சாயில் காமிட்டு பண்ணலாங்க. நிறைய பிளான்ஸ் வந்து பணமெல்லாம் வருவாங்க. ஸோ அது வந்து பல தடவை ஒரு அருமையான டாபிக் கொடுத்தீங்க. நம்முடைய சீமையிலந்தை ஃபர்ஸ்ட் கிளாஸ் 8 நாள் வரக்கூடிய பயிர். ஸோ வி ஹேவ் டு டெஃபினெட்லி நம்ம கிராஜுவேட்ஸ் தான் திங்க் பண்ணணும். நம்மளால நிச்சயம் அந்த மாற்ற ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்க முடியும். கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஒன்லி வித்தின் அவர் கண்ட்ரோல். அந்த கருத்து வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம். நன்றி டாக்டர் இளங்கோ, உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. டாக்டர் முருகேசன், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர் என்டமாலஜி, டிஎன்ஐயு, ப்ளீஸ். எனக்கு வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலை துணைவேந்தர் நம்ம கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரிக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். அவரை பார்த்தால ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஒரு 12+6 வருஷம் அங்கே கிடந்தோம். அதில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்தபடியா சார் சொன்னது அந்த அந்த சார் ஒன்று சொன்னாங்க, அந்த அந்த தென்னையை பற்றி ரோகிணி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு இது நடந்துச்சு. அதுக்கு போயிருந்தேன். ஒரு கோஆபரேட்டிவ் செமினார் நடந்துச்சு. அதில் இப்படி நடந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு கணக்கு சொன்னாங்க. தென்னை வந்து ஒரு வருடத்தில் இவ்வளவு டன்னு கார்பன் டை ஆக்சைட வானத்திலிருந்து எடுத்து மண்ணுக்குள்ள போடுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. வானத்திலிருந்து எடுத்து மண்ணுக்குள்ள தள்ளுது. அதே மாதிரி இவர் நம்ம இந்த ஆர்டிகல் சார் இப்ப பண்ணார்ல, பேசினார்ல, அவரு சொன்னதுல ஒரு அடிஷன் பாயிண்ட், தென்னை பிளஸ் ஜாமுன்னா நவாப்பழம் தான் ஜாம். அதான் நவல் பழமும் கடற்கரை வரக்கூடியதான். குறிப்பா அந்த தேசியங்களை, அப்புறம் உரும்பூர்,
குறும்பூர்ல எங்க குலதெய்வம் இருக்கு. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த நவல் மரம் தான் இருக்கு. அங்கேயும் கோகனட் இதெல்லாம் உண்டு. அதாவது என்னன்னா தென்னை வந்து ஒரு பொட்டன்ஷியல். இப்ப சார் சொன்ன மாதிரி ஜட்ரோபா ஒரு பொட்டன்ஷியல் மாதிரி எக்ஸிஸ்டிங் தென்னை மரத்துக்கு என்கரேஜ் பண்ணினாலே ஒரு பெரிய வருஷத்துக்கு 51 டன்னு ஒரு ஹெக்டேர்ல வந்து கார்பன் டை ஆக்சைட உள்ள தள்ளுது, மண்ணுக்குள்ளே கார்பன் டை ரிமூவ் பண்ணுது. எது? கோகனட் 51 டன்னு. அதுவும் ஜாமுனும் கூட்டு சேர்ந்துச்சுன்னா 141 டன்னு சொல்லி இப்ப நீங்க போடுங்களே ஸ்கிரீன் பிரிண்ட் போட்டிருக்கீங்களா, இப்ப ஒரு இது பண்றீங்களா டிஸ்பிளே பண்றதுல பாத்தீங்கன்னா 140 டன் போகுது. அதுதான் நம்மளோட ஃபார்மர் பாகிஸ்தான் செல்வர் அவர்கள் அதை ரொம்ப எடுத்து சொன்னாங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னா இந்த கிளைமேட் கான்பரன்ஸ்ல ஒரு இந்தியாவுக்கு அதுக்கும் மற்றவங்களுக்கு என்னதுன்னா வெளிநாட்டுக்காரங்க நம்மகிட்ட கார்பன் கிரெடிட்னு ஒண்ணு கொடுத்து நீ நெல்லு போடக்கூடாது மரம்தான் வைக்கணும்னு ஒண்ணு கொண்டு வராங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி ஜட்ரோபா இஸ்ரேல வரல இல்லைன்னா அதை கொண்டு போய் ஆப்பிரிக்கால வளர்க்குற மாதிரி ஈவன் நம்மளே பல்சஸ் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். ரைட்டா? இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க நெல்லு போடக்கூடாது, மாடு வளர்க்கக்கூடாது, சாணி வச்சு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடாது. ஏன்னா சாணியை பெர்மெண்ட் பண்ணும் போதுதான் மீத்தேன் வருது, பஞ்சகவியா இதெல்லாம் தயாரிக்கும் போது மீத்தேன் வருதுன்னு நம்மகிட்ட சொல்றக்கூடிய வாய்ப்பு நாட்கள் ரொம்ப இல்லை. அதனால இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் அந்த பாயிண்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிளைமேட் கான்பரன்ஸ்ல லைட்டா கோடி காட்டுறாங்க. ஏன்னா அடுத்து என்னன்னா நம்ம தெருல கை வைப்பாங்க. ஏன்னா இந்தியாவுல வந்து இந்தியாவுடைய நெல் மகசூலையும் பருத்தி மகசூலையும் உடைச்சிட்டோம்னா இந்தியாவை அடிமையாக்கலாம். இந்தியாவுல உலகத்துல 2 நாட்டுல தான் நெல்லும் பருத்தி இருக்கு. ஒண்ணு இந்தியா, சீனா. இந்த 2 நாடையும் ஒண்ணும் பண்ண முடியல. மேலை நாடுகளால ஒண்ணும் கட்டுப்படுத்த முடியல, வளர்ந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த அந்த இது நம்ம வந்து அதை எஃபெக்டிவா பேசி சார் சொன்ன மாதிரி ஃபார்மர் விசி சொன்ன மாதிரி எஃபெக்டிவா இது பண்ணோம். நம்ம ராசு மாதிரி எல்லாம் எங்கேயாவது முக்கியமான பொலைட்டி மீட்டிங்கோ அரசாங்க மீட்டிங்க போகும்போது அதை எடுத்து சொல்லி வித் டேட்டாவோட சொல்லும் போதுதான் பாலிசி மேக்கர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். மிக நன்றி, வணக்கம் சார். நன்றி டாக்டர் முருகேசன் சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார், நான் திருநெல்வேலியில இருந்து மூர்த்தி பேசுறேன். எஸ் மூர்த்தி, உங்க பேர் அடிக்கடி மறந்தே போயிடுது, சொல்லுங்க மூர்த்தி. சார், ராமசாமி சார் சொன்ன மாதிரி தென்னை மரங்கள், பனை மரங்கள் இது ரெண்டுமே மோரலஸ் நல்லா அதாவது ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு பெனிஃபிஷியரா இருக்கக்கூடிய ட்ரீஸ் தான். இது போக வெஸ்டர்ன் காட்ஸ்ல அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உயரமான மரங்கள் இருந்ததாகவும் அந்த மரங்கள் மூலமா தான் நிறைய நம்மளுக்கு அவங்க சார் சொன்ன மாதிரி நிறைய மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு அந்த உயரமான மரங்கள் தான் காரணமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல இன்னும் அடிஷனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள உயரமான மரங்களை எல்லாம் வெட்டிட்டு டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க, டீ எஸ்டேட்டாகவோ அல்லது காஃபி எஸ்டேட்டாகவோ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கன்வெர்ட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்தந்த பருவத்துக்கு வரக்கூடிய மலைகளோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி புயல்னால மட்டும்தான் இப்போ வந்து மலைகள் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பருவகால மலைகள் அப்படிங்கிறது போய் புயலுக்கான மலைகள் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்கே. ஸோ இப்பவும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் உள்ளலாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு அலோவ் பண்றாங்க, நிறைய நகரமா மாறிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுனால அதுவும் கிளைமேட்டை மோசமாக பாதிக்குது சார். இதுவும் அடிஷனலா நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். நன்றி, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியில இருந்து பொன்ராஜ் சார் பேச வந்திருக்கிறாரு. பொன்ராஜ் சார் வந்து வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் வேளாண் பட்டதாரி. சார் ப்ளீஸ். இப்ப அவர் சொன்னார்ல மிஸ்டர் மூர்த்தி, அது உண்மைதான். இப்ப எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா மூணார் சைடு நான் போயிருக்கேன். அங்க எல்லாம் டீ பிளான்டேஷன், எல்லாம் டீ பிளான்ட் இருந்த ஃபாரஸ்ட் தான் அழித்து யூக்கலிப்டஸ் ஆக்குனாங்க. யூக்கலிப்டஸ் இல்லாத இடத்துல கேரளாவில் பண்றாங்க. அதுல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா டீ தான் பண்றாங்க. முன்னாடி இருக்கும் போதெல்லாம் வெறும் ஃபாரஸ்டா இருந்ததெல்லாம் அழிச்சு இப்போ
டீ தான் போடுறாங்க. ஏன்னா டீக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கு, இன்டர்னல் மார்க்கெட்டை ரொம்ப பிக்கஸ்ட் மார்க்கெட் இல்லையா, நமக்கு கன்சம்ஷன் நல்லா இருக்கு இல்லையா, அத மாதிரி. அப்புறம் வந்து இன்னொரு ரீசெண்டா என்ன, எத்தனால்லாம் இப்போ எத்தனால கொண்டாந்து இதுல சேர்க்கக்கூடாது, பெட்ரோல்ல ஏதோ குறைச்சிட்டாங்களா இப்போ. யூ ஷுட் நாட் கன்வெர்ட் சுகர் சொல்யூஷன் ஆர் ஏதோ ஒரு லிக்கர்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவும் கூட கவர்மெண்ட்ல இப்போ ரீசெண்ட் ஆர்டர். இதெல்லாம் வந்ததுன்னா ஹவு வி கேன் ப்ரொடியூஸ் பயோடீசல் ஆர் அந்த மாதிரி ஃபியூல்ல எப்படி பயோஃபியூல் எப்படி பண்ண போறோம்னு தெரியல. இதெல்லாம் நடக்குது. பட் இட் இஸ் அ லாங் பிக் டாபிக் தான். அது ஃபார்மர்ஸ் ஆர் அஃபெக்டடு. சார் இன்னொரு சார் சொன்ன மாதிரி நம்ம வி ஷுட் கோ ஃபார் ப்ரொடக்ஷன். நம்ம இப்போ அவன் என்ன பண்றான், வெளிநாட்டுக்காரன், அவன் சப்சிடி கொடுத்து தே ஆர் சஸ்டெய்னிங் தே கல்டிவேஷன். நம்ம நாட்டில் சப்சிடி கொடுக்கக்கூடாது, அது கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வி ஹேவ் டு ப்ரொடெஸ்ட். அது ஃபார்மர்ஸ் நல்லா இருந்தா தான் நமக்கு விவசாயம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பண்றேன் சார். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி சார், ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீஸ் இருக்கு. தான்லெஸ் பேம்பு இஸ் a வெரி குட் ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ சார். அதெல்லாம் என்கரேஜ் பண்ணலாம். வாட்டர் சோன் உள்ள இடத்துலலாம் ஹில் ஏரியால கூட நிறைய பண்ணலாம் சார். நிறைய வெட்டி கொடுத்தாங்க. இந்த பிர்லாங்கிற கம்பெனிக்காரங்க வந்து 5 ரூபாய்க்கு ஒரு டன்னுக்கு பேசி ஒரு காலத்துல வாங்கி காட்டுல அப்புறம் அழிச்சதா சொல்றாங்க சார். இது ஒரு முக்கியமான ரீசன் ஃபாரஸ்ட் டேமேஜஸ். ஏன்னா கவர்மெண்ட்ல அவர் ஆர்டர் வாங்கிட்டு they got tender ஆமா. அன்னைக்கு அந்த பிர்லா கம்பெனி க்ளோஸ்டு, பட் அவர் என்டையர் வெல்த் இஸ் லாஸ்ட் சார். ஸோ வி ஹேவ் டு என்கரேஜ் மோர் நம்பர் ஆஃப் தான்லெஸ் பேம்பு ட்ரீஸ் வேர் எவர் பாசிபிள். அது என்ன மிரக்கல்னாக்கா, நான் வந்து வேலூர் போய் ஒரு 5000 கன்று வாங்கி கொடுத்தேன் சார். அப்சர்வ் பண்ணி பார்த்தாக்கா 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தா அது பாட்டு பயங்கரமா அப்படி ராட்சச மாதிரி வளர்ந்து புதர மாதிரி வந்துருது. ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அவங்க என்ன சொல்ற 3 இயர்ஸ் பராமரிச்சாலே போதுங்க. 3 இயர்ஸ் வந்து ஒரு இடத்துல நல்ல ஒரு கிளம்பு வந்து 40-50 கத்து வருதுங்க. நான் 30 விட்டுட்டு மத்த விட்டுலாம். அடுத்த வருஷம் கட் அண்ட் யூஸ் மல்டிபிள் யூஸ் இருக்கு, thousands ஆஃப் யூஸ் இருக்கு. கேரளாவில் பேசிட்டான ஒரு இடத்துல வந்து இதுக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு, பேம்பு ரிசர்ச் இருக்கு. So everybody who is having the interest on the natural and ecosystem, they have to be given compulsory education and a topic about this bamboo cultivation also. Because நிறைய பேர் தெரியல. நிறைய பேர் இந்த பேம்புனா ஐயோ முள்ளு இருக்கும் அப்படின்னு ஒரு பேர் இருக்காங்க. ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் வந்து தான்லெஸ் பேம்பு can be easily propagated and also multiple given to people also. Thank you sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாகும். அதாவது வேளாண் தொழிலும் பருவநிலை சீற்றமும் என்ற தலைப்பு தொடர்பான தகவல் வழங்கப்பட்டது. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிய திரு ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பருவநிலை மாற்றங்களுக்கு பல காரணங்கள் தெரிவிக்கப்பட்டது. அதுல வந்து எல் நினோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு காரணமாக கூறப்பட்டது. எல் நினோ அப்படிங்கிறது பொதுவாக அந்த கடலில் உள்ள வெப்பநிலை 0.8% வரை உயர்ந்தால் அது எல் நினோ. 0.8% மேலே வந்ததுன்னா அது எல் நினோவாக கருதப்படுகிறது. ஆனால் 2023ஆம் ஆண்டில் இது வந்து சூப்பர் எல் நினோ என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. அதாவது இது வந்து 1.2 முதல் 1.5 வரை 1.5 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில இது வந்து சூப்பர் எல் நினோ. அதனாலதான் இது வந்து இவ்வளவு மழை அதிகமா பெய்கிறது, வறட்சி அதிகமா இருக்கிறது. இது எல்லாமே வந்து அதோட காரணம் தான். அதாவது கிளைமேட் சேஞ்சோட காரணங்கள் தான். பல்வேறு காரணங்கள்ல இது எல்லாம் ஒன்று. கடுமையான வெப்பமாகுதல், கடுமையான குளிர், கடுமையான மழை, இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மேலும் இதுக்கு பல்வேறு காரணங்கள் லைக் இந்த மீத்தேன் எமிஷன், அது ஹைட்ரோ கார்பன், இது எல்லாமே பல இதுகளை சொல்றாங்க. பயோடீசல் ஆகியவற்றை இதெல்லாம் கூட இதற்கு ஒரு நிவாரணமாக இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இன்னொன்னு, நாம 1970களில் பார்த்தோம்னா நாம வந்து பயோகேஸ் அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருந்தோம். அதை வந்து டோட்டலாவே இப்போ இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சிலர் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ற விவசாயிகள் மட்டும் அவற்றை செய்யறாங்களே ஒழிய மற்றபடி பயோகேஸ் டோட்டலாவே போயிடுச்சு. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, வளர்ச்சி அடைந்த நாடான ஜெர்மனியை பொறுத்தவரையில அவங்க வந்து முழுக்க இந்த மின்சாரம் வந்து சோலார்லேயே தான் உற்பத்தி செய்யறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னோடியாக அவங்க செயல்படுறாங்க. இத மாதிரி நாம் என்ன உலகமே அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு உலக நாடுகள் கொஞ்சம் முன்னெடுப்பு செய்யணும். இப்போ சிஓபி மாநாடு, இப்போ 28வது மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெறும் மாநாடுகளை நடத்தி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்குள்ள வழிவகைகளை அதை எப்படி கடைபிடித்து எப்படி நாம வந்து இந்த வெப்ப மிகுதியை தாக்கத்தை குறைப்பது என்பது காண வேண்டும். அது மிக முக்கியமான இது. சோ இந்த சென்னையில கூட இப்ப நடந்த மழைக்கு கூட இந்த எல் நினோ தான் முக்கியமான காரணமாக இருக்கும்
என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதுல இந்த மாதிரி மழை அதிகமா வரும்போது என்னதான் டிரைனேஜ் சிஸ்டம் சிறப்பாக செய்தா கூட கடல் நீர் உள்ள வந்துடும். கடல் மட்டம் எழும்பிடும். நிலத்து மட்டத்தை விட கடல் மட்டம் எழும்பிடும். எழும்பும் போது கழிவு நீர்கள் எதுவுமே கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சென்னையெல்லாம் எவ்வளவு நாள் இப்போ அதுக்கெல்லாம் கெடு வச்சுட்டாங்க. சென்னையெல்லாம் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 50 ஆண்டுகள்ல தமிழகத்துல கிழக்கு கடற்கரை பகுதி மாவட்டங்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரி முழுக்க முழுக்க இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவையெல்லாம் கொஞ்சம் அச்சுறுத்துவதாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அவை அப்படி நடக்க போகுதா என்று யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இவை எல்லாமே தியரி. அவங்க பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து கருத்துக்கள் தெரிவித்துட்டு வர்றாங்க. சோ இந்த வகையில நாம கண்டிப்பாக இயற்கைக்கு மாற வேண்டும். இந்த வெப்பத்தை மிகுதியாக்கும் இனங்களை கண்டறிந்து அவற்றை தவிர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும், குறிப்பாக டாக்டர் கே ராமசாமி அவர்கள் முன்னாள் துணைவேந்தர், அவங்க கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தாங்க. அது மாதிரி டாக்டர் இளங்கோவன், டாக்டர் முருகேசன், என்னும் நமது மூர்த்தி மற்றும் திரு பொன்ராசர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.